இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாடாளுமன்றத்தில் அன்வாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என்று கோரி பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் வேளையில் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எந்தவொரு பிரேரணையும் பெறப்படவில்லை என்று மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். 15வது நாடாளுமன்றத்தின் 4வது தவணைக்கான 2வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள வேளையில் சபாநாயகர் இதனை அறிவித்துள்ளார். இம்முறை நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததையும் தான் ஸ்ரீ ஜோஹாரி சுட்டிக்காட்டினார். மக்கள் நல்வாழ்வு மற்றும் நாட்டின் மேன்மைக்கு வகை செய்யும் 13வது மலேசிய திட்டம் மீதான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்படவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவை விவாதிப்பதற்கு இரவு வரை மக்களவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அவர் கோடிக்காட்டினார். சக நாட்டவரை கொலை செய்ததாக குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட இந்திய பிரஜை ஒருவருக்கு புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று 35 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி பட்டாலிஜயாவில் உள்ள ஒரு வீட்டில் ஓர் இந்திய பிரஜையான சுகன் கணேசன் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக 33 வயது கே அழகேசனுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக 35 ஆண்டு சிறை தண்டனையை அப்பீல் நீதிமன்றம் விதித்தது. ஓர் இந்திய பிரஜையான அழகேசனுக்கு விதிக்கப்பட்ட 12 பெரும்படி தண்டனையையும் அப்பீல் நீதிமன்றம் குறைத்துள்ளது. இதற்கு முன்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நூர்ஷாரிடா அவாங் குற்றவாளி அழகேசனுக்கு 15 பெரும்படி தண்டனையை விதித்திருந்தார். சம்பந்தப்பட்ட இந்திய பிரஜையின் உடலில் ஆழமான 15 வெட்டுக்காயங்கள் இருந்ததை நீதிமன்றம் கடுமையாக கருதிய போதிலும் மரண தண்டனைக்கு பதிலாக சிறை தண்டனை விதிப்பதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி ஜைனி மஸ்லான் தெரிவித்தார். செயல்படுத்தும் முறையின் மாற்றங்கள் காரணமாக இலக்குக்கு உரிய ரான் 95 உதவித்தொகை திட்டத்தின் அமலாக்கம் சற்று தாமதமாகலாம் என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். இலக்குக்கு உரிய ரான் 95 உதவித்தொகை திட்டத்தின் செயல்முறையை இன்னும் விரிவாக மறு ஆய்வு செய்ய வேண்டி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அதன் கொள்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அரசாங்கம் தற்போது மேம்படுத்தி வருவதாக தகவல் தொடர்பு அமைச்சருமான டத்தோ ஃபமி கூறினார். எந்தவொரு கொள்கையையும் அரசாங்கம் அமல்படுத்தும் போது அது பெரும்பான்மையான மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியாக இருப்பதாக டத்தோ ஃபமி விளக்கினார். இன்று நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் நடைபெற்ற வாராந்திர செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஃபமி இதனை தெரிவித்தார். மக்கள் மீது தேவையற்ற சுமையை ஏற்படுத்துவதை தவிர்க்க முந்தைய கொள்கைகளில் ஏற்கனவே பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதையும் டத்தோ ஃபமி சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டு பர்னாமா சட்ட திருத்தம், நாடாளுமன்ற சேவைகள் சட்டம் 2025 மற்றும் மலேசிய ஊடகமன்ற சட்டம் 2025 ஆகியவை மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடமிருந்து அரசு அங்கீகாரத்தை பெற்ற 20 சட்டங்களில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2025, சபா தொழிலாளர் ஆணை சட்ட திருத்தம் 2025, சரவா தொழிலாளர் ஆணை சட்ட திருத்தம் 2025, லபுவான் நிறுவனங்கள் சட்ட திருத்தம் 2025 மற்றும் லபுவான் அறக்கட்டளைகள் சட்ட திருத்தம் 2025 ஆகியவை மாமன்னரின் அங்கீகாரத்தை பெற்ற பிற சட்டங்களில் அடங்கும் என்று நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் நிக் ஆடம்ஸ் நியமிக்கப்படுவது தொடர்பில் அந்த நாட்டிலிருந்து இன்னும் எந்தவொரு விண்ணப்பத்தையும் மலேசியா பெறவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். இதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்கா மலேசியாவுடன் செய்து கொள்ள முனைப்பு காட்டும் போதுதான் அது குறித்து வெளியுறவு அமைச்சும் அமைச்சரவையும் பரிசீலனை செய்யும் என்று முகமது ஹசன் விளக்கினார். பாலஸ்தீன மக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக கூறப்படும் நிக் ஆடம்ஸ் மலேசியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்படலாம் என்று 6 இடங்கள் கூறப்பட்டு வருகின்றன. இதற்கு மலேசியர்கள் தெரிவித்து வரும் எதிர்ப்பு தொடர்பில் முகமது ஹசானிடம் கருத்து கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு கூறினார். குவாலலம்பூர் ஜலான் ஹாங்துவாவில் உள்ள பொது அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த தீச்சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார்.
இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2:50 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஹங்துவா தீயணைப்பு மீட்புப் படையின் 14 வீரர்கள் தீயை முழுவீச்சில் அணைத்ததுடன் தீ அண்டை வீடுகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர் என்று அவ்விலாக்கா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் 10வது மாடியில் உள்ள ஒரு வீடு 100 விழுக்காடு அழிந்ததுடன் 50 வயது மதிக்கத்தக்க ஆடவரின் உடல் கருகிய நிலையில் வீட்டின் குளியல் அறையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீ சம்பவத்திற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வரும் வேளையில் விசாரணைக்கு ஏதுவாக சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.